2025 ஐபிஎல் சீசன் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. ப்ளே ஆஃப் ரேஸ் வந்து தொடங்க போகுது. ஸோ யார் அந்த ப்ளே ஆஃபில் வந்து ஜெயிச்சு ஃபைனலுக்கு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆவலோடு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம். முக்கியமான 4 தரமான அணிகள் இந்த சீசனில் வந்து உள்ளே போயிருக்காங்க. ஸோ அதெல்லாம் உள்ளே போகிறது இருக்கட்டும். நம்ம சிஎஸ்கே இந்த சீசனில் சொல்கிற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலனா கூட ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. 10 போட்டியில் தோல்வி சந்தித்தாலும் சரி, 4 போட்டிகளை ஜெயிச்சிருக்காங்க. பட் இருந்தாலுமே ஒரு சில மாற்றங்கள் இருக்கும். ஸோ தோல்வி இருக்கும், வெற்றியும் இருக்கும். ஸோ எல்லாமே இருக்கிறது தான் ஒரு அணி. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்த சீசனில் நாங்கள் வெற்றிகரமாக கம்பேக் பண்ணணும்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ஒரு அற்புதமான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையெல்லாம் தாண்டி இந்த சீசனில் சிஎஸ்கே அப்படி என்னதான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்குது. எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, என்னதான் பண்ணியிருக்காங்க, ஸோ விக்கெட் எவ்வளோ எடுத்திருக்காங்க, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ அப்படி இந்த 2025 சீசனில் சிஎஸ்கே செய்த தரமான சம்பவங்கள், ஸோ அதிக ரன் அடித்த வீரர்கள், அதிக விக்கெட் எடுத்த வீரர்கள், அதிக சிக்ஸர் அடித்த வீரர்கள், ஸோ அதிக ஹையஸ்ட் ஒரு இன்னிங்ஸில் அடித்த ஸ்கோர், இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்களை வந்து சிஎஸ்கே வீரர்கள் செஞ்சுருக்காங்க. ஸோ அப்படி சம்பவம் செய்த முக்கியமான வீரர்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சிஎஸ்கேன்னு சொன்னாவே போதும். ஸோ அதில் கண்டிப்பாக பர்டிகுலர்லி பர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அப்படி நம்ம பார்த்த முக்கியமான வீரர்களை பார்த்தீங்கன்னா, ஸோ சிஎஸ்கேல இந்த சீசனில் அதிக ஸ்கோர் அடித்த வீரராக நம்ம சிவம் துபே இருக்கார். 357 ரன் இந்த சீசனில் சிஎஸ்கே அணிக்காக அடிச்சிருக்காரு. ஸோ இவர்கிட்ட இருந்து நம்ம நிறைய எதிர்பார்த்தோம். பட் இந்த சீசன் சிஎஸ்கேக்கு, இவருக்கு மட்டும் இல்லை, சிஎஸ்கேவுக்கே ஒரு ஒஸ்டான சீசன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சிஎஸ்கே தேர்வு செய்த இந்த வீரர்களை வச்சு இந்த சீசனில் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். பட் சிவம் துபே கிட்ட இருந்து இப்படியாப்பட்ட ஒரு கான்ட்ரிபியூட் கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். அடுத்த சீசனில் கண்டிப்பாக இதை விட பெட்டராக அவர் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இவர்கிட்ட இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத அடுத்த சீசனில் நம்ம பார்ப்போம். ஸோ இவரை இந்த மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி ரிட்டைன் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 12 கோடி ரூபாய்க்கு இவரை வந்து ரிட்டைன் பண்ணது ஒரு நல்ல விஷயம் தான். பட் இருந்தாலுமே இந்த சீசன் கண்டிப்பாக ஒரு ஃபெயிலியர்னு கூட சொல்லலாம். பட் இருந்தாலும் இவர்கிட்ட இருந்து இன்னும் 200 ரன் எதிர்பார்த்துருந்தா கண்டிப்பாக வேறு மாதிரி இருந்திருக்கும். ஸோ இவர் ஆடி கொடுத்துருந்தா சிஎஸ்கே உடைய நிலைமையே இந்த அளவுக்கு வந்திருக்காதுங்க. இன்னும் பெஸ்ட்டான ஒரு இடத்துல தான் சிஎஸ்கே இருந்திருப்பாங்க. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. இந்த சீசன் ஒரு ஒஸ்டான சீசனாக முடிஞ்சு போச்சு. ஸோ அடுத்த சீசனுக்கான என்ன வேலையோ அதை தான் நம்ம இனிமேல் வந்து பார்க்க போனோம். ஸோ அதனால் வந்து இனிமேல் வந்து அதெல்லாம் மறந்துட்டு அடுத்த சீசனுக்கு என்னவோ அதை பண்ணலாம். ஸோ இந்த சீசனில் சிஎஸ்கே அணிக்காக அதிக விக்கெட் எடுத்த வீரர்கள் பட்டியலில் பார்த்தீங்கன்னா நம்ம நூர் அகமது அவர்கள் வந்து இருக்காரு. ஸோ 24 விக்கெட் வந்து எடுத்திருக்காருங்க. சிஎஸ்கேவில் மொத்தம் கிட்டத்தட்ட 16 சீசன் சிஎஸ்கே அணி ஆடி இருக்காங்க. கிட்டத்தட்ட 3வது நபர் அதிக விக்கெட் எடுக்கிறார் சிஎஸ்கே அணியில். ஸோ 24 விக்கெட் எடுத்திருக்காரு. இதுக்கு முன்னாடி டிஜே பிராவோ இருக்காரு, இம்ரான் தாகி இருக்காரு. ஸோ அவரை தாண்டி இப்போ நூர் அகமது அவர்கள் இருக்காரு. இந்த மெகா ஆக்ஷனில் கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய்க்கு இவர் எடுத்தாங்க சிஎஸ்கே அணி. ஏன் அந்த 10 கோடி ரூபாய்க்கு எடுத்தாங்க அப்படின்னா, இவர் எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஸ்பின்னராக இருப்பார் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால தான் அவரை 10 கோடிக்கு அவ்வளோ எஃபெக்ட் போட்டு அவர் எடுத்தாங்க. ஸோ எடுத்ததுக்கான பலனை இந்த சீசனில் அற்புதமான பர்ஃபார்மன்ஸாக விக்கெட் எடுத்து காட்டியிருக்காருங்க நம்ம நூர் அகமது அவர்கள். இந்த சீசனில் 24 விக்கெட் கண்டிப்பாக வேறு மாதிரியான விக்கெட். இப்போ வரைக்குமே பர்ஃபுல் கேப் இவர்கிட்ட தாங்க இருக்குது. ஸோ இந்த பர்ஃபுல் கேப் 24 விக்கெட் தாண்டினா மட்டும்தான் வந்து மற்ற வீரர்கள்ட்ட போகும். ஸோ பிரசித் கிருஷ்ணா இவருக்கு பின்னாடி 23 விக்கெட்டில் இருக்காரு. ஸோ என்ன நடக்க போகுது, விக்கெட் எடுப்பாரா மாட்டாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் 2 போட்டிகள் இருக்குது. அந்த 2 போட்டிகளில் ஸோ அவர் என்ன காட்ட போகிறாரு, விக்கெட் ஏதாச்சும் எடுக்க போகிறாரா, இவரை தாண்ட போகிறாரா அப்படின்றது வெயிட் அண்ட் சி அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த சீசனில் சிஎஸ்கே அணிக்காக மோஸ்ட் சிக்ஸ் அடித்த வீரரில் பார்த்தீங்கன்னா நம்ம சிவம் துபே அவர்கள் இருக்கார். கிட்டத்தட்ட 21 சிக்ஸர் வந்து அடிச்சிருக்காருங்க. இந்த 21 சிக்ஸர் வந்து இந்த சீசனில் கண்டிப்பாக வந்து கம்மி. இதை விட என்ன அதிக சிக்ஸரை வந்து அவர்கிட்டருந்து நம்ம எதிர்பார்த்தோம். ஸோ முன்ன சீசன் 2024 பார்த்தோம்னா நிறைய சிக்ஸர் அடித்தாருங்க, நிறைய ஸ்கோர் பண்ணியிருந்தார். பட் இந்த சீசன் அவர்கிட்ட இருந்து நிறைய சிக்ஸர் வந்து வராமல் போயிடுச்சு. ஸோ அவர் வந்து அந்த இன்டென்ட்டே காட்டாமல் போயிட்டார். இந்த சீசனில் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோவான ஸ்ட்ரைக் ரேட் வச்சுருக்காருங்க. ஸோ அதை வந்து கண்டிப்பாக இந்த சீசன் வந்து இந்த சீசனோட போகட்டும். அடுத்த சீசனில் கண்டிப்பாக ஒரு நல்ல கம்பேக்கோட, நல்ல ஒரு ஹிட்டிங் எபிலிட்டியோட நிறைய சிக்ஸர் அவர்கிட்ட எதிர்பார்க்கறதுக்கு ரசிகர்கள் ஆவலோட இருக்காங்க. அந்த சிக்ஸர் துபே ஆறுச்சாமி அந்த பேர் வந்து மீண்டும் அடுத்த சீசனில் அந்த ஒழிக்கணும் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. இந்த சீசனில் வந்து அந்த பேர் வரும் நம்ம எதிர்பார்த்தோம். பட் வந்து அந்த பேர் இந்த சீசன் ஒரு இடத்துல கூட சொல்லாமல் போயிட்டார். ஸோ கண்டிப்பாக சொல்ல வைப்பார் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. ஸோ நம்ம வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய சீசனில் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத. ஸோ இந்த சிஎஸ்கே அணிக்காக ஒரு மேட்ச்சில் ஐஎஸ் ஸ்கோர் அடித்த வீரராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இளம் வீரர்கள் ஸோ ஆயுஷ் மேத்தே அவர்கள் இருக்கார். ஸோ 94 ரன் அடிச்சிருக்காருங்க பெங்களூருக்கு எதிரான போட்டியில். இந்த சீசனில் வந்து சிஎஸ்கே அணிக்காக
அணிக்காக அதிகபட்ச ஸ்கோர் இவர்கிட்ட இருந்தாங்க வந்திருக்கு. ஸோ இந்த சீசனில் சிஎஸ்கே அணியிலிருந்து ஒரு சதம் கூட நாங்கள் பார்க்கல. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 50 வந்து அந்தளவுக்கு நம்ம பார்க்கலைங்க. ஸோ ஓரளவுக்கு தான் பார்த்துருப்போம் 50. ஸோ செஞ்சுரி வந்து மேபி ருத்ராஜ் இருந்திருந்தால் அந்த செஞ்சுரி ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம பார்த்துருக்கலாம். மினி சீசனில் நம்ம வந்து செஞ்சுரியை பார்த்தோம். பட் இந்த சீசனில் செஞ்சுரியை பார்க்கறதுக்கு நமக்கு கொடுத்து வைக்கல அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ பெங்களூருக்கு எதிரான போட்டியிலே ஒரு 94 ரன் அடித்தது மிகப்பெரிய ஒரு ஹையஸ்ட் ஸ்கோராக இருக்குங்க இந்த சீசனில் சிஎஸ்கே அணிக்காக. கண்டிப்பாக இவர்கிட்ட இருந்து நம்ம இன்னும் நிறைய எதிர்பார்க்குறோம். அடுத்த சீசன்லலாம் கண்டிப்பாக இன்னும் நிறைய சதங்களை வந்து சிஎஸ்கே அணியிலிருந்து கண்டிப்பாக பார்க்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணிக்காக அதிக கேட்சுகளை பிடித்த வீரர்களை பார்த்தீங்கன்னா டெவில் பிரேஸ் அவர்கள் இருக்காருங்க. ஸோ மொத்தம் 6 கேட்சை பிடிச்சிருக்காருங்க. சிஎஸ்கே அணி இந்த சீசனில் கிட்டத்தட்ட 30 கேட்சுக்கு பக்கம் வந்து விட்டுருக்காங்க அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ மேட்ச் ஒரு கேட்ச் வந்து எந்த அளவுக்கு ஒரு மேட்சை மாற்றும் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது சிஎஸ்கே அணி ஃபீல்டிங்லையும் இந்த சீசன் வந்து சொதப்பியிருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். மேபி ஃபீல்டிங்கில் வந்து சக்ஸஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே அணி இந்த அளவுக்கு ஒரு நிலைமையில் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. நல்ல பொசிஷனில் இருந்திருப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு மேட்ச்சு கேட்சை மாற்று அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபீல்டிங்கில் கண்டிப்பாக ஸ்ட்ராங் பண்ணி அடுத்த சீசனில் ஒரு நல்ல கம்பேக் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இந்த சீசனில் அதிக கேட்சுகளை நம்ம டெவில் பிரேஸ் அவர்கள் பிடிச்சிருக்காரு. ஸோ இந்த சீசனுக்கான பெஸ்ட் பவுலிங் பேக்கர் வந்து யார் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூர் அகமது அவர் வச்சிருக்காரு. 18 ரன் கொடுத்து 4 விக்கெட் எடுத்திருக்காருங்க மும்பைக்கு எதிரான போட்டியில். ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து சிஎஸ்கே மும்பை நடந்த முதல் போட்டியில் வந்த பர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் நூர் அகமது வந்து நிறைய பவுலிங் போட்டிருக்காரு, நிறைய எக்கானமி வச்சிருந்திருக்காரு, நிறைய விக்கெட் எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 24 விக்கெட் எடுத்திருக்காருங்க. ஸோ மும்பைக்கு எதிரான முதல் போட்டியிலே 4 விக்கெட் எடுத்ததெல்லாம் ரொம்ப அதிசயமான விஷயம். ஸோ அப்படி தான் வந்து நூர் அகமது அவர்கள் பண்ணியிருக்காரு. ஸோ நல்ல சப்போர்ட்டை வந்து சிஎஸ்கே அணிக்கு இந்த சீசனில் வந்து நூர் அகமது அவர் கொடுத்துருக்காரு. மற்ற எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே அணி ஒரு டாப் ஆஃப் தி டேபிளில் இருந்திருப்பாங்க, பிளே ஆஃப் ரேஸில் போயிருப்பாங்க. ஒரு நல்ல ஃபைட்டான ஒரு சீசனாக இருந்திருக்கும். பட் அதுக்கு நமக்கு கொடுத்து வைக்கல அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. நூர் அகமது ஒரு பக்கம் செமையாக போட்டார். அவரை வாங்கினதுக்கான வேலையை அவர் கரெக்டாக பண்ணிட்டாருன்னு கூட சொல்லலாம். 10 கோடிக்கு ஒர்த்தான விஷயத்தை அவர் வந்து பண்ணிட்டார். 10 கோடிக்கு 24 விக்கெட் பெஸ்ட்டுன்னு கூட நம்ம சொல்லலாம். சிஎஸ்கே அவர் மீது வைத்த நம்பிக்கையை பர்ஃபெக்டாக காப்பாற்றிட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சீசனில் ஒரு பெஸ்ட்டான எக்கானமி, ஸோ சிறந்த ஓவர்கள் வீசிய வீரர்களை பார்த்தீங்கன்னா அனுசுல் காம்போஜி அவர்கள் இருக்கார். காம்போஜியை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே அணிக்கு நல்ல பெஸ்ட்டான ஒரு ஸ்டார்ட்டை வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சீசனாக அவருக்கு இருந்திருக்கு. ஸோ நல்ல விக்கெட் எடுக்கிறாரு. பவர் பிளேயில் கம்பல்சரியாக விக்கெட் எடுத்திருக்காருங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா குஜராத்துக்கு எதிரான போட்டியில் அற்புதமாக போட்டாருங்க. 13 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்து சும்மா அசத்து நசிருக்காரு. இந்த சீசனில் அவருடைய பெஸ்ட் எக்கானமி பார்த்தீங்கன்னா 8 கொடுத்துருக்காருங்க. ஸோ ஓவருக்கு கம்பல்சரியாக பார்த்தீங்கன்னா 8 ரன் வீதம் கொடுத்து ஒரு எக்கானமி வந்து பெஸ்ட்டான எக்கானமி அந்த சீசனில் வந்து இவர் வச்சிருக்காரு. கண்டிப்பாக வேறு மாதிரியான ஒரு இன்னிங்ஸை வந்து நம்ம காம்போஜி அவர்கள் வந்து சிஎஸ்கே அணிக்கு கொடுத்துருக்காரு. ஸோ இவர்கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. ஏன்னா வந்து இவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது, டொமஸ்டிக்கில் ரஞ்சிலாம் வேறு மாதிரி போட்டிருக்காரு, 10க்கு 10 விக்கெட் எடுத்திருக்காரு பவுலர்ஸ் அப்படின்னும் போது அது ரொம்ப அதிசயமான விஷயங்க. ஸோ அதனால தான் வந்து சிஎஸ்கே அணி இவரை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க. பட் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக அடுத்த சீசனுக்கு இவர்கிட்ட இருந்து இன்னும் பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸை சிஎஸ்கே அணி எதிர்பார்ப்பாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. கண்டிப்பாக இவரும் நல்லா சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. சிஎஸ்கே உடைய இந்த ஐபிஎல்ல வந்து ஹையஸ்ட் ரன்னுங்க. ஸோ எந்த போட்டியில் அடிச்சிருப்பாங்க அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கடைசியாக நடந்த குஜராத் எதிரான போட்டியில் கிட்டத்தட்ட 230 ரன் அடித்தாங்க. சிஎஸ்கே உடைய 4வது ஐபிஎல் வரலாற்றின் 4வது ஹையஸ்ட் ஸ்கோரை வந்து பதிவு பண்ணாங்க அன்றைக்கி போட்டியில். ஸோ வேறு மாதிரியான ஒரு இன்டென்ட்டுக்கு வரவங்க எல்லாம் சும்மா தெறிக்கி விட்டாங்க. 230 ரன் 5 விக்கெட்டுங்க. அன்றைக்கி குஜராத்தை வந்து வச்சு செஞ்சாங்க. 149க்கெல்லாம் ஆல் அவுட் எடுத்தோம். ஸோ வேறு மாதிரியான ஒரு ஆட்டத்தை கொடுத்தாங்க. இந்த போட்டியை இப்படி ஆடின ஆட்டத்தை வந்து அப்பவே கொடுத்துருந்தா சிஎஸ்கே உடைய நிலைமையே வேறு மாதிரி இருந்திருக்குங்க. இந்த இன்டென்ட் மிஸ் ஆனதுனால தான் சிஎஸ்கே அணி இன்றைக்கி வெளியே போனதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. ஸோ இந்த சீசனில் 2025 சிஎஸ்கே அணி ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த வீரர்கள்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இதுதாங்க சிஎஸ்கே உடைய பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ். இப்படி தான் கொடுத்துருக்காங்க. நிறைய வீரர்கள் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு பிடிச்ச பர்ஃபார்மன்ஸ் யார், இதில் பிடிச்ச வீரர் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த மெகா ஆக்ஷனில் எடுத்து நல்லா ஒர்த்தான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த வீரர், இதில் நல்லா பெஸ்ட்டான வீரர் யார் அப்படின்றது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.